மீனாட்சி அம்மன் கோயிலில் 12 மாதமும் திருவிழா நடக்குதுன்னு சொன்னோம். இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறது வசந்த உற்சவம். வசந்த உற்சவம்னா என்ன? சுவாமியை குளிர்விக்கிறது தான் வசந்த உற்சவம்னு சொல்லியிருக்காங்க. இது பங்குனி மாதமும் நடக்கும். இங்கே வெள்ளியம்பலம் ஸ்கூலில் நடக்கிறது. இப்போ வைகாசி மாதமும் வசந்த உற்சவம் நடக்குது. புது மண்டபத்தில் நடைபெறுது. புது மண்டபத்தை கட்டினவர் பேர் நீலகண்ட யாழ்ப்பாணர்ன்ற ஒரு பெரியவர் கட்டியிருக்காரு. இங்கே வசந்த உற்சவத்தில் முற்காலத்தில் சுவாமி ஒரு சுற்றி வந்து சுவாமிக்கு வேதம், தமிழ் வேதம், தேவாரம் இதெல்லாம் பாடப்பெற்று சுவாமிக்கு துத்தி புல்லாங்குழல், முகவீணை, கட்டுமுட்டு போன்ற வாத்தியங்கள் வாசிக்கப்படும். இந்த கட்டுமுட்டுனா என்னது? அது ஒரு மிருதங்கத்தை போலயே ஒரு வாத்தியம் இருந்திருக்கு. அப்புறம் இந்த முறி தாளத்தை போலையும் ஒரு வாத்தியம் இருந்திருக்கு. அதை தான் கட்டுமுட்டு அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் சுவாமிக்கு அந்த புது மண்டபத்தை சுற்றி தண்ணீர் ஊற்றி வச்சுருந்துருக்காங்க. இதுதான் வசந்த உற்சவத்தின் சிறப்பு. சுவாமியை குளிர்விக்கிறது தான் வசந்த உற்சவம் அப்படின்னு அழைக்கப்படுது. சாமி சித்திரை மாதம்லாம் வீதி உலா சுற்றி களைப்பாக இருப்பாங்கல்ல, அது தணிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வசந்த உற்சவம்னு நாயக்க மன்னர் ஏற்படுத்தியிருக்காரு. வீடலாலவாயிலாய் விழுமியார்கள் நின்களள் பாடலாளவாயிலாய் பரவ நின்ற பண்பனே காடலாளவாயிலாய் கபாலினின் கடுமதில் கூடலாளவாயிலாய் குழா எதென்ன கொள்கையே. நன்றி.